நமோ நமக் காரணகாரணாய ஸ்ரீமத்சுதா கும்பக விக்கிரகாய கல்யாண சாந்திராய குணாகராய ஸ்ரீ கும்பலிங்காய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. பிரம்மதேவன் ஸ்ரீ கும்பேஸ்வர மூர்த்தியை ஸ்தோத்திரம் செய்கிறார். எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மூர்த்தியே, அமிர்த கலசத்தையே தன்னுடைய சுரூபமாக கொண்ட சுயம்பு மூர்த்தியை, கல்யாண குணங்கள் அத்தனையும் நிரம்பின ஒரு மூர்த்தியை, அத்தனை கல்யாண குணங்களுக்கும் அப்பால் பட்டவனாகிய அவற்றுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய கும்பேஸ்வரனுக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த கும்பேஸ்வர ஸ்தோத்திரத்தை செய்கிறார் பிரம்மதேவன். அப்படி அந்த மூர்த்தி சத்ருக்களுக்கெல்லாம் பயத்தை அளிக்கிறவரான், மனோவியாதியை போக்குறவரான், சுகத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், சர்ப்பங்களை தரிச்சுட்டு இருக்கிறவர், சாந்த சுரூபியாக இருக்கிறவர், பக்தர்களுடைய மனத்தை கவர்றதோடு இல்லாமல் அவர்களோட அபீஷ்டங்கள் அத்தனையும் பூர்த்தி செய்து வைக்கிறவர், ஜடாதரனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கபர்தீஸ்வரன், கும்பலிங்க மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் நமஸ்கரித்து எல்லா வேதங்களும் சுதிக்கிறதாம். எல்லா வேதங்களுமே அவருக்கு சரீரமாக கூட இருக்கு. சந்திர சூரியர்களை சூரிய சந்திர அக்னி மூணையும் கண்களாக இருக்கிறவர், மகேஸ்வர மூர்த்தியாகியும் யஜ்யஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மூர்த்தி, யஜ்யேஸ்வரனாக இருக்கக்கூடியவர், மகாவிஷ்ணுவினால் பூஜிக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட கும்பேஸ்வர மகாலிங்கத்தை பிரம்மதேவன் நமஸ்காரம் பண்றார். துர்காதேவியை பாதி சரீரமாக கொண்டிருக்கார். துர்கார்த்த தேகாய கிருதாகமாயாய என்று ஒரு வாக்கியம் வருது அந்த ஸ்லோகத்தில். ஆகம சாஸ்திரங்களை எல்லாம் செய்து வரான். சூரியனால் பூஜிக்கப்பட்டு வருது. பாஸ்கர கஷேத்திரம்னு சொல்றது இந்த கும்பகோணத்தை. அந்த சூரியனால் பூஜிக்கப்பட்ட மூர்த்தி இந்த கும்பலிங்க மூர்த்தி. எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய மூர்த்தி, பிரளய காலத்துக்கெல்லாம் அப்பால் பட்டவர். மறுபடியும் இந்த உலகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றவரும் அவரே தான். இந்த பீஜத்திலிருந்து உலகத்தை சிருஷ்டி பண்றாராம். ஆனா அது லிங்கமூர்த்தியாவே தான் இன்னைக்கும் காட்சி அளிச்சுட்டு இருக்கார் சுவாமி. உலகத்தெல்லாம் தன்னுடைய மாயா பிரபஞ்சாய மனோகராயன்னு வாக்கியம் வருது. அதில் மாயினாலும் உண்டாக்கினாராம். அந்த மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் நீக்கிறவர். மாயினால் சேர்ந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கிறதுனால எல்லாமே அவரே சங்கல்பித்து செய்யக்கூடிய காரியங்கள். ஆதிசேஷன் பூஜை பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தி இது. சர்ப்பங்கள்லாம் ஆபரணமாக கொண்டு பன்னாகாபரணனாக விளங்கக்கூடிய மூர்த்தி. சம்சார சாகர பயத்தை நம்மள்டேருந்து நீக்கிறாராம். விஷ்ணு பிரம்மாதி தேவர்களால் பூஜிக்கக்கூடிய இந்த மூர்த்தி. சந்திரனை சூடிண்டவர். எல்லா புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் மேற்பட்ட கலையை தரிக்கிறவராம். சமஸ்த சத்ஷேத்திர கலாவராயன்னு வருது இந்த இடத்துல. அப்படிப்பட்ட பஞ்ச காரியங்களையும் கிருத்தியங்களையும் செய்கிற இந்த மூர்த்தி சிருஷ்டி பீஜத்தை அந்த கடத்தில் வச்சு இந்த ஊரில் பிரளயம் வரபோது மிதந்து வரா மாதிரி பண்ணினார். நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதத்தை எல்லாத்தையும், இதெல்லாம் சத்துரு கூட்டம்னு சொல்கிறது, எல்லாத்தையும் அழிக்கிறாராம். சுப்பிரமணியன், சூரிய பகவான் ஆகியவர்கள்லாம் இந்த மூர்த்தியை பூஜை பண்ணியிருக்காளாம்.
அகஸ்திய ரிஷியும் பூஜை பண்ணியிருக்கார். யுத்த வீரனாக வில்லு எடுத்துன்னு வந்து அந்த அமிர்த கடத்துக்கு மேலே போடும்போது கிராதமூர்த்தியாக வந்தார் சுவாமி. பக்தர்கள் என்னெல்லாம் கூறிய வரமாக கேட்டாலும் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அபார கருணாமூர்த்தி, சம்சார சாகரத்துக்கு படகாக இருக்கக்கூடிய கும்பலிங்கமூர்த்தி, எல்லாருக்கும் ஆதி மூலமாக இருக்கிறதுனால தான் இவருக்கு ஆதி கும்பேஸ்வரருங்கிற பேரே வந்து தான். எல்லா மூல ஆகமத்தினாலேயும் பூஜிக்கப்பட்டவர். 9 நிதிகள், நவநிதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் தலைவராக இருக்காராம். எல்லா சித்தர்களாலையும் பூஜிக்கப்பட்டவர் சுவாமி. சமஸ்த கல்யாண ரூபத்தையும் உடையவர். சமஸ்த கல்யாணங்களையும் நமக்கு வரமாக கொடுக்கக்கூடிய மூர்த்தி. மங்களாம்பா அர்ச்சித பாத பத்மினேன்னு வருது. மங்களாம்பால் அர்ச்சிக்கப்பட்ட சரணகமலங்களை உடைய மூர்த்தி கும்பேஸ்வர மூர்த்தி. அப்படிப்பட்ட மகாலிங்கத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார் பிரம்மதேவன். நவகிரகங்களுக்கும் தலைவனாக இருக்கார். ஏன்னா அந்த நவகிரகங்களால் பூஜிக்கப்பட்ட மூர்த்தி அவர். காமதேவனுவாலையும் இங்கு இந்த சுவாமியை வழிபடப்பட்டவர். பஞ்ச முகம் சுவாமிக்கு, 5 முகங்களை உடையவர். புருஷார்த்தத்தை நமக்கு காணிச்சு கொடுக்குறாராம். எது தர்மம் அப்படிங்கிறத காட்டக்கூடியவர் யார்? தர்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய மூர்த்தி தானே காட்ட முடியும். அதுதான் அவர் செய்கிறாராம். எல்லா தீர்த்தங்கள் இந்த ஊரில் வந்து சேர்றது, புண்ணிய தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய மூர்த்தி தீர்த்தாதி நாதாயன்னு வருது. பலப்பிரதாய, அந்த கோரிய வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தங்களுக்கு அதிபதியாக இருக்கார். அதனால தீர்த்த ஸ்நானத்தோட பலனை கொடுக்கிறவர் சுவாமி. இந்த பலத்தோட ரூபமாகவும் இருக்கிறாராம். அப்பேற்பட்ட சுவாமி மந்திரபீட்டேஸ்வரியாக இருக்கக்கூடிய மங்களாம்பிகையுடைய பதியாக இருக்கக்கூடிய கும்பேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். காருண்ய நிதையே துப்பியம் கல்யாண குணசிந்தவே சூலினே மாலினே துப்பியம் நமஸ்தே விஸ்வமூர்த்தியேன்னு சுதிக்கிறார் பிரம்மதேவன். அதோடு மட்டும் இல்லாமல் அகோராய நமஸ்துப்பியம் வாமதேவாயதே நம சத்யோஜாதாய நீலாய லோகிதாட்சாயதே நம. இப்படிலாம் சுவாமியை அகோரமூர்த்தியாக இருக்கக்கூடிய நமஸ்காரம் பண்ணுறேன். வாமதேவ மூர்த்தியாக இருக்கு, சத்யோஜா மூர்த்தியாக இருக்கு, நீலவர்ணனாக இருக்கக்கூடிய மூர்த்தி, சிவந்த கண்களே உடையவனாக இருக்கக்கூடிய உங்களை நமஸ்கரிக்கிறேன். சந்திரகண்டாய சாந்தாய காலகாலாந்தகாய ருத்ராய நீலகண்டாய நமோ மிருத்யுஞ்சயாயச்ச. இப்படிலாம் நாமாக்களை சொல்லி 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 அத்தனை நாமாக்களும் அந்த சுவாமியை ஸ்துதிக்கிறது. அந்த நாமாக்களால் ஸ்துதிக்கப்பட ஒரு மூர்த்தி. அதை பிரம்மதேவனும் சொல்லி அதை அந்த நாமாக்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். காலங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், காலகாலனாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட வேதங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய, வேதங்களால் அறிய முடியாதவர் இல்லையா, வேத வித்யாய வேத நிதையே, வேதத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய சுவாமி அவர். வேதியர்களால் பூஜிக்கப்பட வேண்டிய மூர்த்தி அவர். வேதியர்களுக்கான ஒரே கதியே இவர் தானா. ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் வேதமே வந்தது, அவரோட மூச்சு காற்றே வேதம்னு சொல்கிறது. அப்புறம் நம்மளுடைய வியாதிகளை எல்லாம் நீக்கக்கூடிய பவரோக வைத்தியநாதனாக இருக்காராம். வைத்தியாய வசுநாதாய வரிஷ்டாய நமோ நமஹான்னு ஒரு வாக்கியம் வருது அந்த ஸ்தோத்திரத்தில். அந்த சந்திரசூடனாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் நமக்குடைய தேகத்தில் இருக்கிற வியாதிகளை நீக்கிறதோடு இல்லாமல் அடுத்த ஜென்மாவே இல்லாமல் பண்ணிவிடுறாராம். பவரோகத்திலேருந்தே நம்மளை காப்பாற்றக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சுவாமியை நான் நமஸ்கரிக்கிறேங்கிறார். பசுனாம் பதையே துப்பியம், பசுக்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர், பசுபதியாக இருக்கக்கூடியவர். ருத்ராட்ச மாலையை அணிஞ்சின்றவர், ரிஷப வாகனத்தில் வரவர். இப்படி எல்லா புண்ணிய காலங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவராம் சுவாமி. அப்படி சொல்லிட்டு காரணம் காரணம் காரியம் ரெண்டும் இருக்குது. அந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் இருப்பிடமாக இருக்க வர்றான் இவர் தான். எல்லா அபிப்பிராய பேதங்களையெல்லாம் நம்மள்கிட்ட இருந்து நிற்கிறார். அப்பேற்பட்ட மூர்த்திக்கு நமஸ்காரம் திரும்ப திரும்ப பண்ணுறேங்கிறார்.
பூயோ பூயோ நமசுபியம் பூயோ பூயோ நமோ நமஹான்னு சொல்லி இந்த பவிஷ்யோத்தர புராணத்தில் பிரம்மதேவன் கும்பேஸ்வரனை பூஜை பண்ணினதை நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட மூர்த்தி இந்த ஊரில் வந்து பிரளய காலத்தில் அத்தனை உலகங்களும் அத்தனை க்ஷேத்திரங்கள் அத்தனை உயிரினங்கள் எல்லாம் ஒடுங்குற சமயத்தில் இந்த பிரளயத்தில் இந்த வெள்ளத்தில் மிதந்து வருது அந்த குடம். அந்த குடத்தில் சிருஷ்டி பீஜம் இருக்கிற மாதிரி பண்ணி அதை தானே கிராதமூர்த்தியாக வந்து பானத்தால் அந்த குடத்தை உடைக்கிறாராம் சுவாமி. அதுலேருந்து அமிர்த கலசம் இருந்தது இல்லையா, அது அமிர்த கலசம் வந்து அதுலேருந்து வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட போது ஒன்றும் ஒரு அந்த கலசத்தோட ஒவ்வொரு பாகமும் ஒரு இடத்துல போய் விழுந்துதான். அதில் அது மூக்கு வழியாக வெளிப்பட்டதுங்கிறனால குடமூக்குன்னு சொல்லுவாங்க கும்பேஸ்வரர் கோவிலை. அதனால் குடமூக்குன்னு தான் தேவாரத்துலேயும் வரும். குடமூக்கே குடமூக்கே நீராகில் கொடுவினைகள் நீங்கி. அந்த குடமூக்குன்னு சொன்னாலே போதுமா, வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லா பழைய பாவங்கள் எல்லாம் நீங்கி ஹரனை குறுகலாமே, பரமேஸ்வரனை சென்று அடையலாமா கடைசியில். அதனால் அடுத்த ஜென்மா எல்லாம் பண்ணிடுவார்னு அர்த்தம். அப்பேற்பட்ட மூர்த்தியை இந்த க்ஷேத்திரத்தை குடமூக்கு கும்பகோணம் அப்படின்னு சொல்லி நிற்கும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அதில் சுற்றியும் ஒன்று ஒரு இடத்துல போய் விழுந்த இடங்கள்லாம் ஒன்று சொல்லுவாள். அந்த அமிர்த கடம் வச்சிருந்த ஊரி தங்கின இடம் வந்து சோமேஸ்வரர் கோவில். அது சாத்திருந்த வில்வம் விழுந்த இடம் நாகேஸ்வர சுவாமி கோவில். அது வில்வவனேஸ்வரம்னு சொல்கிறது அந்த இடத்த. அந்த ஆதிசேஷன் அது அந்த நாகேஸ்வர சுவாமியை வழிபட்டதுனால நாகேஸ்வரர்னு ஒரு பேரும் உண்டு அவருக்கு. அந்த அமிர்த குடத்தில் வச்சிருந்த தேங்காய் சிவலிங்கமான இடம் வந்து அபிமுகேஸ்வரம் நாளிகேஸ்வரம்னு சொல்கிறது. அதை அந்த அமிர்த குடத்தை வில்லால் எய்த இடம் அது பானபுரீஸ்வரம். அது கும்பம் சிதறின காலத்தில் அதனோட பூணல் வந்து விழுந்த இடம் கௌதமீஸ்வரர். இப்படி இருக்கு. அந்த சுவாமிக்கு இன்னொரு கீர்த்தி என்னன்னா, இந்த மகாமக தீர்த்தத்தின் சுற்றி சோடசலிங்கங்கள் இருக்கு. அந்த சோடசலிங்கங்கள் வந்து ஒன்று திருப்பணி பண்ணிருக்கார் கோவிந்த தீட்சிதர்ங்கிற மகான். அதில் இருக்கிற மூர்த்திகளை அந்த எல்லையாக வச்சு அந்த மகாமக குளம் நடுவில் இருக்குது. அதை பிரதட்சணம் பண்ணால் வரக்கூடிய பலனுக்கு அளவே இல்லைன்னு புராணம் சொல்கிறது. இந்த ஸ்தலத்திலேயே 14 தீர்த்தம் இருக்குது. அதில் தடாக ரூபத்தில் 7, கிணறா வந்து 3, காவேரி துறைகளாகவும் 4. இந்த கும்பகோண க்ஷேத்திரத்தை மாலை போட்டா மாதிரி இந்த பக்கம் காவேரி, இந்த பக்கம் அரசலாறு, இப்படி 2 இருக்குது. இந்த மகாமக தீர்த்தத்திலேயே 12 வருஷத்துக்கு ஒரு தரக்கூடிய மகாமக தீர்த்த விழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது, உலக பிரசித்தி பெற்றது. குரு சிம்மராசியில் வரும்போது சந்திரன் கும்பராசியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதோட அந்த நாள் அன்னைக்கு இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறவர்கள் பெறக்கூடிய பலனை யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்லாம் புராணம் சொல்கிறது. அந்த அமிர்த கும்பம் உடஞ்சி வழிஞ்சி ஓடி தேங்கி தான் அங்கே அந்த மாசி மாதத்தில் கங்கை முதலான 9 புண்ணிய நதிகளும் அங்கே வந்து நீராடுறா. அவர்களோட பாபத்தெல்லாம் போக்கிக்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்து நீராடுறதுனால இதில் ஸ்நானம் பண்ணால் சகல நதிகளிலும் ஸ்நானம் பண்ண பலன் உண்டு. அதுதான் தாவி முதல் காவிரி, நல், யமுனை, கங்கை, சரஸ்வதி, பொற்தாமரை, புஷ்கரணி, தண்ணீர் கோவியோடு குமரி ஒரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கோட்டத்து எம் கூத்தனாரே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார். இப்படி சரையு, கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, குமரி ஆகிய 9 நதிகளும் 9 கன்னிகைகளாக இந்த காசி விஸ்வநாத சுவாமி கோயிலில் இருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த
கோவில் இருக்கிற சிவலிங்கத்தெல்லாம் யார் யார் ஸ்தாபித்து பூஜை பண்ணார்களோ அவர்கள் பெயர்லேயே கூட அந்த லிங்கங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அஷ்டதிக் பாலகர்களுடைய பெயரில் கூட இருக்குது. பிரம்மா கங்கை முதலிய நதிகளோட பெயர்கள்லையும் இருக்குது. அப்படி இந்த படித்துறையெல்லாம் அவ்வளோ புண்ணியமான ஒரு படித்துறை அது. அந்த தீர்த்தத்தை பலம் வந்தாலும் வணங்கினாலும் ஆச்சமனம் பண்ணாலும் கூட ஸ்நானம் பண்ணுற பலனும் உண்டு அப்படின்னு சொல்கிற வழக்கம். அதனால் இதில் யார் ஸ்நானம் பண்ணுறார்களோ அவரோட 101 தலைமுறை வரைக்கும் பாபங்கள்லாம் போய்டுறதான். அந்த தீர்த்தத்தோட மகிமை அப்படிப்பட்டது. அந்த கும்பேஸ்வரர் கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நம்ம இப்போ சொல்லணும். ஏன்னா சுவாமி பிருத்திவிலிங்க வடிவத்தில் இருக்காருங்க. ஆவுடையார் வேணால் சதுரலிங்கம். அது அபிஷேகம் இவருக்கு கிடையாது, நம்ம பானலிங்கத்துக்கு கிடையாது. புனுகு சட்டம் மட்டுமே சாத்துவா. அதில் சுவாமிக்கு ஆவுடையாருக்கு மாத்திரம்தான் அத்தனை அபிஷேகங்களும் பண்ணுறதெல்லாம். இந்த ராஜகோபுரத்தில் 9 நிலை ராஜகோபுரம். அது வழியாக நம்ம உள்ளுக்குள்ளே போனாக்க எல்லா பரிவார மூர்த்திகளையும் பார்க்குறோம். 63 உட்பட எல்லா பரிவார மூர்த்திகளும் விக்னேஸ்வரர்லேருந்து சுப்பிரமணியர் வரைக்கும் எல்லா மூர்த்திகளையும் பார்க்குறோம். கிராத ரூபத்தில் பரமேஸ்வரனையும் பார்க்குறோம். அப்படி இருக்கிற போது சுவாமி சன்னதிக்கு இடது பாகத்தில் மந்திரபீடேஸ்வரியாக சக்தி பீடத்தில் ஒன்றாகக்கூடிய மந்திரபீடம். அது அம்பாள் இப்படி அந்த இடத்துல காட்சி கொடுக்குறா. அப்படி இருக்கக்கூடிய இந்த கோவிலோட அமைப்பு, இந்த சுவாமியும் அம்பாளும் சேர்ந்து கிழக்கு முகமாக நமக்கு தரிசனம் கொடுக்கறத இப்பவும் பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு உடையது இந்த கும்பேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறோம். இதில் இந்த சுவாமிக்கு மேலே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கர சுவாமிகளும் தேவார பதியங்கள் பாடியிருக்கா. அருணகிரிநாதர் பாடின திருப்புகழும் இந்த சுவாமி மேலே உண்டு, சுப்பிரமணியர் மேலே உண்டு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் மகாவித்வான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை குடந்தை புராணத்தையும் பாடியிருக்கார். அம்பாள் மேலே மங்களாம்பிகை பிள்ளைத்தமிழ்னு ஒரு அருமையான ஒரு ஸ்தோத்திரமும் பண்ணியிருக்கார். இப்படி இருக்கிற பொழுது இந்த ஊரில் 63 நாயன்மார்களில் ஒருத்தரான மூர்த்தி நாயனாருங்கிறவர் இங்கே சுவாமியை வணங்கி இந்த ஊர்லேயே மோஷம் அடைஞ்சிருக்காருன்னு ஒரு புராணமும் சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த புராணத்தோட பெருமைகள்லாம் சொன்னால் இன்னும் நீண்டுட்டே போகும். இருந்தாலும் சுருக்கமாக 1-2 வார்த்தைகள் மட்டுமே சொல்கிறோம். இந்த சுவாமி சண்டி, கிருதவர்மன், சுதன்மன், வீரவன்மன், சுலோச்சனை, காஷ்யபன், ஞானவரன், ஸ்வர்ணரோமன், கர்மசர்மன் முதலியோர்லாம் வழிபட்டிருக்காரு. இந்திரன் முதலான தேவர்கள் வழிபட்டது மட்டுமில்லாமல் இது மாதிரி ராஜாக்களும் சாதாரண மனிதர்கள் எல்லாருமே ரிஷிகள், பகவர்ங்கிற ஒரு ரிஷி பூஜை பண்ணிருக்கார். பகவத் படித்துறைன்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். அந்த பகவர்ங்கிற ரிஷி பூஜை பண்ணியிருந்ததுனால. அப்புறம் ஆதிகும்பேஸ்வரர் அம்பாளோட பல்லாக்கில் ஏறி சப்தஸ்தான விழா, அது சொல்கிறது சப்தஸ்தானங்களுக்கும் போயிட்டு வருவார்னுங்கிற அர்த்தம். அப்படி 7 ஊர்களுக்கும் அந்த சுவாமி போயிட்டு வருவார். இந்த ஊருக்கு பஞ்சக்ரோஷ எல்லைகள்னு சொல்கிற பஞ்சக்ரோஷ க்ஷேத்திரங்களும் உண்டு. இப்படிப்பட்ட ஸ்தலத்தினுடைய பெருமையை சொன்னால் நீண்டே தான் போகும். அவ்வளோ விஸ்தாரமாக நம்ம ஒரு சில நிமிடங்களில் சொல்கிறதுங்கிறது யாராலையும் முடியாது தான். இதுக்கு பல திருப்பணிகளை எல்லாம் அப்பப்போ ஊர் ராஜாக்கள் காலத்துலேயும் அந்த புதுப்பிச்சுட்டே வரும்போது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு திருப்பணியும் சொல்ல வேண்டியிருக்கீங்க. ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய சன்னதி ஒன்று பக்கத்திலே இருக்குங்க. அந்த சன்னதியில் பார்த்தாக்க ஒரு கல்வெட்டு இருக்கும். அது காஞ்சி காமகோடி பீடாதிபதி அங்கே அந்த
சன்னதியை கருங்கல் திருப்பணியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது அங்கே நம்ம இருக்கிறதுக்கு பார்க்குறோம். அது தவிர நிறைய இந்த வெளிப்பிரகாரத்தில் நடக்கக்கூடிய தளவரிசை அவற்றையெல்லாம் அப்பப்போ திருப்பணிகள் செய்கிறது ஆலய நிர்வாகமும் ஆதீனகர்த்தர்களும் மற்ற பொதுமக்களும் இதில் ஈடுபட்டு பல திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். இப்போ அண்மையில் மீண்டும் அதற்கு ஒரு திருப்பணி செஞ்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள்லாம் ஓரளவு பூர்த்தியாகி ஆதிகும்பேஸ்வரருடைய கும்பாபிஷேகம் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக 8 காலத்தோட இதை செய்யணும். 8 கால பூஜையோட உத்தமபக்ஷ யாகம் செய்யணும். அத்தனை குண்டங்களும் சுவாமிக்கும் பண்ணி அம்பாளுக்கும் பண்ணி பரிவாரங்களுக்கும் பண்ணி இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி இப்போது அதனுடைய பூர்வாங்கத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா மூர்த்திகளுக்கும் ஆகம பிரகாரம் ரொம்ப அழகாக திருப்பணியெல்லாம் செஞ்சு அந்த யாகசாலை பூஜைகள் நடந்து வருகிறது. தேவார திருமுறைகள்லாம் ஒலிக்கிறது. அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கே உரிய கல் நாதஸ்வர வாத்தியமும் அங்கே ஒலிக்கப்படுறது. இப்படி எல்லா பெருமைகளும் வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு 1/12/2025 சோமவாரம் கார்த்திகை சோமவாரத்து அன்னைக்கு கார்த்தால ஒரு 6லேருந்து 6:45 மகா கும்பாபிஷேகம் செய்ய இருக்கிறது. அதனால் அதற்கு பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து அதை தரிசித்து இம்மை மறுமை பயன்களையெல்லாம் அடையணும். மந்திரபீடேஸ்வரி சமயத்தை கும்பேஸ்வர மூர்த்தியை எல்லாரும் தியானிக்கணும். வராதவர்களுக்கும் நல்லது கிடைக்கணும். எல்லா உலகமும் நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம அந்த ஆதிமூர்த்தியை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா.